அண்மை செய்தி. புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் 2 அமைச்சர்கள் பங்கேற்கவில்லை என்ற தகவல் கசிந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர்கள் பழனிவேல் தியாகராஜன், சிவசங்கர் ஆகியோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கவில்லை. தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் இன்று பதவியேற்பு விழா நடைபெற்றது. இந்த பதவியேற்பு விழாவில் 2 அமைச்சர்கள், அதாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் சிவசங்கர் ஆகிய 2 அமைச்சர்கள் பங்கேற்கவில்லை என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் சிவசங்கர் சொந்த விஷயங்களுக்காக லண்டன் சென்றிருப்பதால் இந்த விழாவில் பங்கேற்க முடியவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சரவை மாற்றப்பட்டு இன்று பதவியேற்பு விழா நடைபெற்ற நிலையில் 2 அமைச்சர்கள், அதாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் சிவசங்கர் ஆகியோர் இந்த விழாவில் பங்கேற்கவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் 2 அமைச்சர்கள் பங்கேற்கவில்லை. அந்த வகையில்தான் புதிதாக 4 அமைச்சர்கள் பதவியேற்பு விழா என்பது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. புதிய அமைச்சர்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்த பதவியேற்பு விழாவில் ஏராளமான அமைச்சர்கள், அதே போன்று திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் 2 அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கவில்லை. அதன்படி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் சிவசங்கர் ஆகியோர் பங்கேற்கவில்லை. பிடிஆரை பொறுத்தவரையில் தன்னுடைய தாயார் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இன்று காலை மதுரை சென்ற நிலையில் சென்னை திரும்ப முடியவில்லை என தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அதே போன்று அமைச்சர் சிவசங்கரை பொறுத்தவரையில் வெளிநாடு சென்றிருக்கக்கூடிய நிலையில்தான் விழாவில் பங்கேற்க முடியவில்லை எனவும், சொந்த காரணங்களுக்காக லண்டன் சென்றுள்ளதால் அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்கவில்லை என அமைச்சர் சிவசங்கர் தரப்பில் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சரின் அனுமதி பெற்றே லண்டன் சென்றதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தகவல் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா இன்று பிற்பகல் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிலையில் பதவியேற்பு விழாவில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் சிவசங்கர் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.